திருவாரூரில் கீரிப்பிள்ளை போல செய்கை செய்தபடி சிகிச்சைக்கு வந்த 7 வயது சிறுவன் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிறுவனை கீரிப்பிள்ளை எப்படி கடித்தது? கீரிப்பிள்ளை கடித்து உயிர் போகிற அளவுக்கு விஷம் கொண்டதா? பெற்றோர்களின் கவனக்குறைவே இதற்கு காரணமா? இல்லை மருத்துவர்களின் அலட்சியமா? பெற்றோர்களின் அழுகுறலுக்கு என்ன பதில்? என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் புது தெருவை சேர்ந்த முத்து தேவி தம்பதியருக்கு 7 வயது மகன் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்திருக்காங்க. இவர்களது வீட்டில் நிறைய கோழிகள் வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் கோழியை பிடிப்பதற்காக கீரிப்பிள்ளை வந்திருக்கு. அது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் கையில் இருக்கும் கட்டை விரலை கடிச்சிருக்கு. இதனால வலி தாங்காம சிறுவன் கத்தி இருக்கான். அலறல் சத்தம் கேட்டு எழுந்த பெற்றோர் உடனே சிறுவனை முறையாக மருத்துவமனைக்கு செல்லாம அப்பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப்ல ஊசி போட்டிருக்காங்க. சிறுவன் வேற எதுவும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாம வழக்கம் போல பள்ளிக்கு சென்றிருக்கான். இந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அந்த சிறுவனுக்கு பயங்கரமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. உடனடியா பெற்றோர் சிறுவனை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஜனவரி 26ஆம் தேதி நள்ளிரவு காய்ச்சல் அதிகமாகி அந்த சிறுவன் கீரிப்பிள்ளை போல செய்கை செய்து திடீரென உயிரிழந்திருக்காங்க. சிறுவனின் உடலை மருத்துவர்கள் உடனடியா பெற்றோரிடம் ஒப்படைக்காம சுகாதார ஆய்வாளர் முன்னிலையில அடக்கம் செய்ததா சொல்லப்படுது. முன்னதாக கீரிப்பிள்ளை கடித்த காயத்திற்கு முறையாக மருத்துவமனைக்கு செல்லாமல் அருகில் உள்ள மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்ததா தகவல் வெளியான நிலையில அரசு மருத்துவமனையில் தான் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை அப்படின்னு சிறுவனின் தந்தை குற்றம் சாட்டியிருக்காங்க. கீரிப்பிள்ளை கடித்ததற்கு மருந்து இல்லை என்றால் எதற்கு மருத்துவர்கள்? 7 வருடம் கஷ்டப்பட்டு எனது மகனை வளர்த்து வந்தேன். மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளித்திருந்தால் எனது மகனை காப்பாற்றி இருக்க முடியும். இதற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே காரணம். எனது மகனின் மரணத்திற்கு தீர்வு வேணும் அப்படின்னு உயிரிழந்த சிறுவனின் தந்தையான முத்து கண்ணீர் மல்க பேசியிருக்கார். 3 மாதங்களுக்கு முன்பு கீரிப்பிள்ளை கடித்த நிலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு கீரிப்பிள்ளை போலவே செய்கை செய்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலும் தமிழகத்திலும் சோகத்தையும் அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. கீரிப்பிள்ளைங்கிறது ஒரு காட்டு விலங்கு. இது மனிதர்களுக்கு பழக்கப்பட்ட விலங்கு அல்ல. பொதுவாக கோழி, எலி போன்றவற்றை தான் தேடி இரவு நேரங்கள்ல வீடுகளுக்குள் வரும். பயந்தாலோ அல்லது தாக்கப்பட்டாலோ கீரிப்பிள்ளை கடிக்க வாய்ப்பு இருக்கு. கீரிப்பிள்ளையோட கடி ஆபத்தானதற்கான முக்கிய காரணம் ராபிஸ் என்ற உயிர்கொல்லி வைரஸ். இந்த வைரஸ் கீரிப்பிள்ளையின் உமிழ்நீரில் இருந்து கடிக்கும் போதோ அல்லது கீரல் வழியாகவோ மனித உடலுக்குள் நுழைந்து நரம்புகள் வழியாக மெதுவா மூளையே தாக்கும். இதோடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, கடித்த உடனே நோய் அறிகுறிகள் தெரியாது. சில வாரங்கள், சில மாதங்கள் கழித்தே காய்ச்சல், நடுக்கம், பயம், தண்ணீர் குடிக்க முடியாதது, விலங்கு போல நடத்தை போன்ற அறிகுறிகள்லாம் தோன்றும். அந்த நிலையில சிகிச்சை அளித்தாலும் உயிரை காப்பாற்றுவது ரொம்பவே கடினம். ஏன்னா அறிகுறிகள் வந்த பிறகு ராபிஸ் நோய்க்கு மருந்தே கிடையாது. அதனால கீரிப்பிள்ளை அல்லது எந்த காட்டு விலங்கு கடித்தாலும் அதை சாதாரணமா காயம் என்று அலட்சியம் செய்யக்கூடாது. கடித்த உடனே காயத்தை சோப்பு அல்லது தண்ணீரால் குறைந்தது 15 நிமிடம் நன்றாக கழுவி தாமதம் இல்லாம மருத்துவமனைக்கு சென்று முழுமையா தடுப்பூசி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். ஒரு சிறிய அலட்சியம் கூட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.